வணக்கம் நேயர்களே. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகுதி பகுதியாக சென்று அரிசி, பருப்பு, பால் பாக்கெட், பிஸ்கெட், கொசுவத்தி, தார்பாய், பிரெட் பாக்கெட், நாப்கின், டவல், பெட்ஷீட், சாப்பாடு, தீப்பெட்டி ஆகிய பொருட்களை தண்ணீரில் நீந்தி சென்று தண்ணீர் பாட்டில் ஆகிய பொருட்களுடன் சமூக சேவகி வீரமங்கை வலசை வி. பிரியா அவர்கள் குழுவினருடன் வளசரவாக்கம், போரூர் கார்டன், ஆலப்பாக்கம், பூந்தமல்லி, நசரத்பேட்டை, நேமம் ஆகிய பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட ஏழை குடும்பங்களுக்கு சமூக சேவகி வலசை வி. பிரியா அவர்கள் மழை நீரில் நீந்தி சென்று உதவி செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதற்கும் மேலாக உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளை தேடி அவர்களுக்கு தேவையான அனைத்தும் அளித்ததோடு மட்டுமல்லாமல் அவர் தன் கையாலேயே சமைத்த உணவை மக்களுக்கு அளித்தார் என்பது கூடுதல் சிறப்பு. அது மட்டுமல்லாமல் ரெட்டில்ஸ் அருகில் உள்ள ஒரு மாற்றுத்திறனாளி பெண்மணி தனது வீட்டிற்கு, அதாவது ஒழுகும் வீட்டிற்கு மேலே போடுவதற்கு தார்பாய் வேண்டுமென்று தொலைபேசி மூலம் கேட்டார். அதையும் தனது பாக்கியம் என கருதிய வீரமங்கை வலசை வி. பிரியா அவர்களுக்கு தார்பாயை அனுப்பி வைத்தார் என்பது கூடுதல் சிறப்பு. இந்த அற்புத பெண்மணி தற்போது சிவப்பிரியா நற்பவி அறக்கட்டளை நடத்தி வருகிறார்கள். அவரின் சேவைகள் தொடர வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் மக்களிடமிருந்து குவிந்த வண்ணம். மேலும் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த பகுதிகளை சரி செய்ய வெளியூர்களிலிருந்து மாநகராட்சி ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் சாப்பாடுக்கில்லாமல் அவதியுற்றனர். அவர்களுக்கும் உணவளித்து உறைவிடம் அளித்தார் நமது சமூக சேவகி வலசை வி. பிரியா அவர்கள். அதன் காணொளி உங்கள் பார்வைக்கு. உங்கள் ரஜினி ராஜேந்திரன். தண்ணியா ஃபுல்லா என்ன இருக்காங்க? எதுக்கு வெளியே போறீங்க? தண்ணி குடிக்கலாம் இருக்கா? தண்ணி வாங்க போறீங்களா? அதான் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை தான் பெரிய. எங்கேயும் தண்ணி கொடுங்க. தண்ணி மட்டும் ஒரு 2 கேன் கொடுங்க. 5 ஃபேமிலி இருக்காங்க. எடுத்துட்டு வரேன். உள்ள யாராவது இருந்தாக்கா அனுப்புங்க. 5 ஃபேமிலி இருக்காங்க. பண்ணாக்கா கொடுங்கக்கா. பண்ணு கூட வேணாம், தண்ணி குத்தாம பண்ணு கொடுங்க.